அதாவது ஒருவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தால் அவருக்கு யாரோ சூனியம் வைத்ததால் தான் இப்படி ஏற்பட்டு விட்டது என்று நினைத்து அதற்காக சூனியம் வைக்கக்கூடியவர்கள்ட்ட போய் பார்த்து அதற்குரிய பரிகாரத்தை தேடுகிறார்கள். இது மார்க்கத்தில் கூடுமா என்று கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது ரொம்ப பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. இது விஷயத்தில் நம்ம முடிவுக்கு வருவதற்கு இஸ்லாத்தினுடைய பேசிக்கான அடிப்படையான அறிவு நமக்கு இருக்குமையானால் இதுக்கு ரொம்ப ஈஸியா எளிதாக நம்ம என்ன செய்யலாம், முடிவுக்கு வந்துடலாம். என்ன அடிப்படையானது கேட்டா, நம்ம அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ்வை நம்பணும். அப்ப நம்ம நம்பின மாதிரி தான் மக்காவில் உள்ள காபிர்லாம் நம்பினான். ஆனால் அல்லாஹ்வை நம்புறதுக்கு நமக்கு சில இலக்கணங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ் ஒருத்தன் என்று நம்பணும், அவனுக்கு தாய் தந்தைகள் அண்ணன் தம்பிமார்கள் புள்ள குட்டிகள் மனைவி இவங்கெல்லாம் இல்ல என்று நம்ப, அவன் தனித்தவன், அவனுக்கு மேலே கீழே சைட்ல எல்லாம் ஆளுக்கு கிடையாது, அவன் மட்டும்தான் என்று என்ன செய்யணும், அல்லாஹ்வை நம்பணும். அவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது, அவன் உண்ண மாட்டான் பருக மாட்டான் அப்படின்னு நம்பணும். அவனுக்கு எந்த பலவீனமும் கிடையாது அப்படின்னு நம்பணும். அவனுக்கு தூக்கம் மறதி அசதி கவலை துக்கம் இது மாதிரியான ஒரு முதுமை சாவு மரணம் ஒன்றும் கிடையாது என்றெல்லாம் நம்பணும். இப்படி அல்லாஹ்வை நம்புவதற்கு சில இலக்கணங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது குர்ஆன்லயே. அந்த இலக்கணங்கள்ல ஒரு முக்கியமான இலக்கணம் என்னன்னு கேட்டா, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒருவரும் இல்லை. இதை நம்பணும். அல்லாஹ்வை நம்புறதா இருந்தா எப்படி நம்பணும், அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை மாதிரி யாரும் எதுவும் இல்லை நம்பணும். அவனை மாதிரி எதுவோ யாரோ இருக்கிறாங்கன்றத நம்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வுடைய இடத்தை அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் இவன் அல்லாஹ் மாதிரி 100% இருக்கின்ற அவசியம் கிடையாது. இவன் அல்லாஹ் மாதிரி கேட்பான், இவன் அல்லாஹ் மாதிரி பார்க்குவான், மற்றதெல்லாம் மனுஷன் தான், ஆனா இவனுடைய பார்வை அல்லாஹ்வுடைய பார்வையை போல. இவன் மற்ற இடத்துல மனுஷனா இருப்பான், ஆனா இவனுடைய செவித்திறன் கேட்கும் திறன் அல்லாஹ்வுடைய கேள்வியை போல. இந்த மாதிரி இவன் அல்லாஹ்வும் பிடிப்பான் அவனும் பிடிப்பான், இவனுடைய பிடி அல்லாஹ்வுடைய பிடியை போல இப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ஏதாச்சும் ஒரு தன்மை, அனைத்து தன்மை இருக்குன்னு சொன்னாலும் இணை கற்பித்தல் தான். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தன்மை, அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி மனுஷனுக்கும் இருக்கிறது என்று வறுமையானால் அது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கொள்கை. இதை மனசுல இதான் இஸ்லாம் பேசிக். இது இல்லைன்னா தௌஹீதே கிடையாது. இதை ஒருத்தர் சரியா விளங்கலன்னு சொன்னா அவர் இஸ்லாத்திற்குள்ளே நுழையல, அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் இணை கற்பித்தவராக ஆகிவிடுகிறார். இதை நல்ல ஆழமா என்ன விளங்கன்னு, எந்த ஒரு கட்ட உதாரணமா ஒரு ஜோசியக்காரன்ட்ட நீங்க போறீங்க, ஜோசியக்காரன்ட்ட போய் என்னத்துக்கு போறீங்க, இதுல நான் வெள்ளிக்கிழமைக்கு கல்யாணம் பண்ண போறேன், அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு கடை ஆரம்பிக்க போறேன், அல்லது வீடு கட்ட போறேன், இது நல்லபடியா இருக்குமான்னு அவன்கிட்ட போய் கேட்கறீங்க. அவன் என்ன செய்யறான், எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்துட்டு, நீ வெள்ளிக்கிழமை வைக்காத சனிக்கிழமை ஆரம்பி, நீ மளிகை கடை வைக்காத நீ ஜவுளி கடையை ஆரம்பி, நீ வடக்கு பக்கம் வாசல் வைக்காத தெற்கு பக்கம் வாசல் வைக்கி அப்படின்னு என்ன செய்யறான், ஏதோ எவ்வளவோ சொல்லி தொலைகிறான். சொன்ன நம்ம என்ன செய்யறோம், அதை ஏத்துக்கிட்டு வந்துட்டோம்னா இவனை கொண்டு எங்க வச்சுட்டோம், அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டோம். எப்படி வச்சுட்டோம், நாளைக்கு நடக்கிறது நாளை கழிச்சு நடக்கிறது 10 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறதுன்னா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நான் இந்த சனிக்கிழமை நடந்தா நல்லா இருப்பேன் அப்படின்றது நிஜமா அப்படி இருக்குமையானால் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே தெரியும், இவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப இவன் மறைவான விஷயங்களை எல்லாம் அறிகிறவன் ஆகிறான ஜோசியக்காரன், இந்த ஜாதகம் பார்க்கிறவன், இவன் கரெக்டா நாளைக்கு என்ன நடக்கும்னு கரெக்டா நான் பணக்காரன் ஆயிருவாங்கிறான், உனக்கு புள்ள பிறக்குங்கிறான், இல்ல புள்ள பிறக்காதுங்கிறான், காண போன புள்ள கிடைச்சிருங்கிறான் அல்லது கிடைக்காதுங்கிறான், நீ பயங்கரமா ஜெயிலுக்கு போவேங்கிறான், நீ போக மாட்டேங்கிறான், நீ இப்ப முதலமைச்சர் ஆவேங்கிறான், நீ ஆக மாட்டேங்கிறான், நீ ஜெயிப்பேங்கிறான், நீ தோப்பேங்கிறான். இப்படி எல்லாமே நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த வருஷம் 10 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளதை ஒருத்தன் சொல்வானே, ஆனால் இவனுடைய அறிவு யாருடைய அறிவு மாதிரி? இது மனுஷனுடைய அறிவு மாதிரியா அல்லாஹ்வுடைய அறிவு மாதிரியா? அல்லாஹ் நாளைக்கு உள்ளது அறிவான், அல்லாஹ் அடுத்த வருஷத்துக்கு உள்ளது அறிவான், அல்லாஹ் 1000 வருஷத்துக்கு பிந்தி உள்ளது அறிவான். அப்ப அல்லாஹ்வுக்கு தான் எதுவுமே தடை கிடையாது. அப்ப நீங்க ஒரு மனுஷன்ட்ட போய் நீங்க அவன்கிட்ட போய் ஜோசியம் பார்த்தீர்களே, ஆனால் அவனை எந்த இடத்துல வைக்கிறீங்க,
அல்லாஹ் மாதிரி இவனுடைய அறிவு எப்படி அறிவுன்னு கேட்டா, அல்லாஹ் எப்படி எதிர்காலத்தில் உள்ள அறிவானோ அந்த மாதிரி இவனும் அறிகிறான். பயன் விளங்குதா? அப்படிங்கிற அர்த்தம் அதுல வந்துருது. இதனால இந்த ஜோசியத்தை நீங்க நம்புனீங்கன்னா ஷிர்க், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவீங்க. ஏன்? நீங்க அல்லாஹ்வோட இடத்துல அவனை வச்சுட்டீங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரியான அந்த அறியும் திறன் இவனுக்கு இருக்கிறது. அதே மாதிரி பில்லி சூனியம், இந்த பில்லி சூனியம் வைக்கிறேன்னு ஒருத்தர் இருக்கிறான். பில்லி சூனியம் வைக்கிறேங்கிறவன் என்ன செய்ய போறான்? நமக்கு கேடு செய்ய போறான். அதான் அர்த்தம். பில்லி சூனியம் வச்சு என்ன செய்ய போறான்? நமக்கு இடைஞ்சல் செய்ய போறான். அப்படி செய்வான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவன் பில்லி சூனியம் வச்சு நமக்கு இடைஞ்சல் செய்வான், கேடு செய்வான் என்று சொன்னால் அவன் எந்த மாதிரி அந்த கேடை செய்ய போறான்? ஒருத்தன் பில்லி சூனியம் வைக்க போறாங்க, அவன் கேடு செய்ய மனிதனுக்கு கேடு செய்யலாம். இப்ப எனக்கு ஒரு கேடு செய்ய நினைச்சான்னு சொன்னா அருவாளை எடுத்துட்டு என்னை வெட்டலாம், கத்தி எடுத்துக்கொண்டா வயிற்றுல குத்தலாம், அல்லது விஷத்தை கரைச்சி வாயில ஊத்தலாம், அல்லது மூக்கையும் வாயை பொத்திக்கிட்டு என்ன செய்யலாம், மூச்சு திணற வச்சு என்னையே சாவடிக்கலாம், அல்லது அடிக்கலாம், என்ன வேண்டா எட்டி உதைக்கலாம். இது மாதிரியான வேலைகளை ஒரு மனிதனுக்கு செஞ்சால் மனுஷன் செய்யற மாதிரி செய்யறான்னு அர்த்தம். என்னை ஒருத்தன் அடிக்க முடியுமானா முடியும். ஏன்? ஒரு மனிதனை அடிக்க முடியும். கொல்ல முடியுமா, வெட்ட முடியுமான முடியும். ஒரு மனிதனை கொல்ல முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு மனிதன் செய்வான் என்று நம்ம நம்பினோமையானால் அல்லாஹ்வை போல அவன் செய்வான் அர்த்தம் வராது. ஆனா இந்த சூனியக்காரன் என்று சொல்லக்கூடியவன்ட்ட நம்ம என்ன சக்தி இருப்பதா நினைக்கிறோம் என்றால், அவன் எங்கேயோ இருப்பான். இப்ப எனக்கு சூனியம் செய்ய போறான்னு வைங்க, நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு சூனியம் செய்யக்கூடியவன் மதுரையில் இருப்பான், அல்லது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருப்பான். அவன்கிட்ட போய் எனக்கு சூனியம் செய்ய சொல்லுவாங்க. அவன் என்ன செய்யறான்? எத்தனையோ 1000 மைலுக்கு அப்பால் அங்க இருந்து கொண்டு என்னைய பார்க்கவும் செய்யாம, என்னை தொடவும் செய்யாம, என் மீது எந்த ஒரு கருவியையும் சக்தியையும் பயன்படுத்தவும் செய்யாம அங்க இருந்து கொண்டே இங்கிறான் கை முடங்கிருங்கிறான், இப்படிங்கிறான் கால் முடங்கிருச்சான், இப்படின்னா வயிற்று வலி வருதுங்கிறான், இப்படின்னா பொண்டாட்டி மேல எனக்கு கோபம் வந்துருது, இப்படின்னா தலாக்காயிடுது என்று செய்வான் என்றால் இது யாரு செய்யற மாதிரி? இது இந்த மாதிரி செய்யறது யாருடைய வேலை? அல்லாஹ் தான் இப்படி செய்வான். அல்லாஹ் ஒருத்தனை தண்டிக்க நாடுறான், அறுவடை எடுத்துக்கொண்டா வெட்டுவான்? அல்லாஹ் வெட்ட மாட்டான். ஒருத்தனை அல்லாஹ் சாவடிக்க நாடுறான், சாவடிக்க நாடும் பொழுது விஷத்தை கொண்டாந்து இருந்தா குடுறான்னு சொல்லி சாவடிப்பான். ஆகும்போ 1000 போண்டா போயிருவான், அவ்வளவுதான். அல்லாஹ் நம்மளை சாவடிக்க நினைச்சா என்ன செய்வான்? இதோட செத்து தொலைடான்னு அவன் நினைப்பான், செத்துருவோம் நம்ம. அப்ப அல்லாஹ் நம்மளை சாவடிப்பதற்கு, நம்மளை வேதனை செய்வதற்கு, நம்மளை கஷ்டப்படுத்துவதற்கு, நம்ம கைகால்களை முறிப்பதற்கு, முடக்குவதற்கு, கேன்சரை உண்டாக்குவதற்கு, ஹார்ட் அட்டாக் வர செய்வதற்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏதோ ஒரு பொருளை கொண்டாந்து நம்ம மேல போட்டு திணிச்சு அதன் மூலமாக இந்த பாடுறா உன்னைய செய்கிறேன்னு அல்லாஹ் செய்ய மாட்டான். அவன் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டே என்ன செய்வான்? இவனுக்கு இத்தனை மணிக்கு கேன்சர் வரட்டும், இத்தனை மணிக்கு மண்டையை போடட்டும் அப்படின்னு அவன் சொன்னான்னு சொன்னா மண்டையை நம்ம போட்டுருவோம், அதோட செத்துருவோம். அப்ப இவன் இது அல்லாஹ்வுடைய தன்மை. அல்லாஹ் எப்படி ஒருத்தனை தண்டிப்பானோ, அல்லாஹ் ஒருத்தனை எப்படி வேதனைப்படுத்துவானோ அந்த மாதிரி யௌமையிதின் லா யுஅذிபு அஸாபஹு அஹது, அவனை போல எவனும் அதாபு செய்ய முடியாது. அதாபு செய்யறதா இருந்தா கூட அவனை மாதிரி அதாபு செய்ய எவனுக்கு முடியாது. இப்ப அதாபு செய்யறான் யாரு? இந்த மந்திரவாதி என்ன செய்வாராம்? ஒரு 2000 மைலுக்கு அப்பால இருந்துக்கிடுவாராம், அங்க இருந்துகிட்டு ஏதோ ஒரு பொம்மையில குத்துவாரா, அங்க குத்துனா எனக்கு எங்க வலிக்குமா என்று நீங்க நம்பினீர்களேயானால் அவனை எந்த இடத்துல வச்சிட்டீங்க? அவன் மந்திரவாதிங்கிறவன் அல்லான்னு சொல்லல, அல்லாஹ் செய்யற மாதிரி செய்வான் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் தான் ஷிர்க்கு. இதுக்கு பேர் அப்பட்டமான இணை கற்பித்தல். இதை நம்பினா இது எப்படி தௌஹீத் ஈமான் எப்படி இருக்கு? அல்லாஹ் எந்த இடத்துல வச்சுட்டீங்க? நீங்க அல்லாஹ்வுடைய இடத்தை இறக்கி மனுஷன் இடத்துல கொண்டு வச்சுட்டீங்க, அல்லது மனுஷனை கொண்டு தூக்கி அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டீங்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தர்ஜாவை இறக்கி கீழே கொண்டு வர்றதும் ஷிர்க்கு தான். கீழே கிடக்கிற ஒருத்தனை தூக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு ஒரு விஷயத்திலேயாவது வச்சிங்கன்னு சொன்னா அதுவும் ஷிர்க்கு தான். உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது மனநோய் இருக்குமையானால் மனநோய்க்கு இந்த காலத்துல நான் தான் ஏற்கனவே இந்த விதியை பத்தி சொல்லும் போது சொன்னா இல்லையா, பாட்டா பிரிச்சு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப மனநோய் ஏற்படுமையானால் அதுக்கு பலவித காரணங்கள் இருக்கிறது, மருத்துவ ரீதியாக அதுக்கு காரணம் இருக்கிறது. ஒன்னு அவன் எதையாவது கண்டு அதிர்ச்சி அடைந்திருப்பான், பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்திருப்பான்,
அவன் அந்த மாதிரி ஒரு இழக்கக்கூடாத ஒன்றை இழந்திருப்பான். அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலையில் அவனுக்கு மனசுல ஒரு ஒரு சேஞ்ச் ஆகும், குழப்பம் ஏற்படும் பொழுது அதுல சில நரம்புகள் வந்து இரத்த ஓட்டம் அந்த சப்ளை எல்லாம் இல்லாம போய் ஒருத்தன் மெண்டல் ஆகி போயிடுவான். நரம்பு முறுக்கி கொள்றதுனால என்ன செய்யறேன், அது மாதிரி ஆகிவிடும். அல்லது என்னவாயிரும்னு கேட்டால், சிலருக்கு அவனா ஃபீலிங் கற்பனை பண்ணி கொண்டு ஏதோ ஒன்னு பெருசு அப்படி டெவலப் பண்ணிக்கிட்டே போவான். இந்த மாதிரியான காரணத்தினாலையும் அவன் மனநோயாளியாக ஆகிவிடுவான். அல்லது மூளையில சில ரசாயன திரவங்கள் சுரந்து கொண்டே இருக்கும். அந்தந்த திரவங்கள் என்னென்ன அளவுல இருக்கணுமோ அந்த அளவில் இருக்க வேண்டும். சில திரவங்கள் அதிகமாகிவிட்டாலோ குறைந்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் அவனுக்கு ஏற்பட்டு விடும். அது சில பேர் தூக்கத்தில் நடப்பார்கள், நீங்கள் பார்த்திருக்கிறீங்க. அவன் தூக்கத்தில் ஒரு மனுஷன் நடக்க இயலுமா, நடந்தா முழிச்சிருவானா இல்லையா? இவன் முழிக்க மாட்டான். ஏன்? அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு தெரியாத அளவுல அதுல ஒரு ரசாயன மாற்றம் அவன் மூளையில் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி மனநோயாளிகள் இருப்பார்களேயானால் அதுக்கு அவன் நம்ம சென்னையில கீழ்ப்பாக்கத்தில் அதுக்காக தனியா ஆய்வு மையம் வச்சிருக்கிறார்கள், மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள். அங்க முதல்ல கவுன்சிலிங் பண்ணணும். சில அறிவுரைகள் மூலமா சரி பண்ணக்கூடிய நோயா இருந்தால் அறிவுரைகளை சரி பண்ணுவாங்க. சில மாத்திரை மருந்துகள் மூலமாக அந்த நரம்புடைய இரத்த ஓட்டத்தை அப்படி ரிலாக்ஸ் ஆக்கி மென்மையாக்கி விடக்கூடிய அளவுல அவன் கண்டிஷன் இருக்குமே, ஆனால் அப்படி செய்வார்கள். அது மாதிரி சில அதுக்குரிய மருந்து ஊசிகள் மூலமாக அந்த எது கூட குறைய இருக்கிறதோ அதை பேலன்ஸ் பண்ணி சரிப்படுத்துவார்கள். இந்த மாதிரியான மருத்துவத்தின் மூலமாக நம்ம அல்லாஹ் என்ன செய்யறான், மருத்துவம் செய்யுங்கள், அதில் எல்லாம் குணம் வச்சிருக்கேங்கிறான். எந்த ஒரு நோயா இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ் ஷிஃபா இறக்காமல் இருக்கவில்லை. அப்ப இந்த மனநோய்க்கு ஷிஃபா இல்லாமல் வச்சிருப்பானா? அப்ப அந்த நோய்க்கும் ஷிஃபா நிவாரணம் இருக்கிறது, அதுக்கு மருத்துவம் இருக்கிறது. அது இந்த காலத்தில் ரொம்ப டெவலப் ஆகிருக்கிற காரணத்தினால் மனநோயாளிகள் இருப்பார்களே. ஆனால் நீங்கள் என்ன கண்டிஷன்னா, மனநோயாளிக்கு நீங்க ஒரு ஆள் கூடவே இருக்கணும். ஒரு ஆள் தனியா மனநோயாளி சேர்க்க மாட்டாங்க. ஒரு மாசம் 2 மாசம் இருந்த ஒரு சிகிச்சை பண்ண வேண்டி இருந்தால் அவருடைய கூடவே இருப்பதற்கு ஒரு ஆளை தயார் பண்ணி கொண்டு நீங்க எங்க தலைமையை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா நம்மளே என்ன செய்வோம், அவங்க அங்க சேர்த்து விட்டு எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அங்க உள்ள சாப்பாடு இந்த எக்ஸ்ட்ரா செலவு தான் வருமே தவிர இலவசமாக அந்த மருத்துவத்துக்கெல்லாம் வழி இருக்கும் பொழுது இவன் போயிட்டு மந்திரவாதத்தை போறாங்கிறான், ஏர்வாடியில் கொண்டு கட்டி போடுறாங்கிறான். இது மாதிரியான தப்பான வழிமுறைகளை கையாளுகிறார்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் அப்பட்டமான சிறுக்கில் கொண்டு விட்டுவிடும். 2வது குணம் கிடைக்காது. சிறுக்களையும் கொண்டு விட்டுறேன். இதெல்லாம் குணமாக்கக்கூடிய பிராட் பண்ண வேண்டவன இப்படி குணம் கிடைக்கும். இதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறணும்.